சிறுவபுரியில் முருகப்பெருமான் கோவில் கொண்டதுக்கான காரணம் முருகர் மேலே தீவிர பக்தி கொண்ட முருகம்மையார் அப்படின்ற பெண்ணடியாருக்காக தான். முருகம்மையார் சின்ன வயசுலேருந்தே அதீத பக்தி கொண்டவங்க முருகப்பெருமான் மீது. எப்போதுமே முருகா முருகான்னு முருகர் சிந்தனையிலே இருப்பாங்க. அவங்களுடைய கணவருடைய ஊர் தான் நம்ம சிறுவபுரி. அவங்க முருகம்மையாருடைய கணவரும் முருகம்மையாரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம சொந்தக்காரங்களுக்கு பிடிக்காது. அதனால் முருகம்மையார் கணவர்கிட்ட முருகம்மையார் பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக சொல்லிடுறாங்க. அவங்க வீட்டில் முருகன்னு ஒரு வேலைக்காரன் வேலை செஞ்சுட்டு இருந்தான். எப்போ பாரு முருகம்மையார் இவனுடைய முருகான்னு இவனுடைய பேரே சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னு தவறுதலாக சொல்லிடுறாங்க. அது என்னென்னு கொஞ்சம் கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சந்தேகம்னு வந்துட்டால் ஒரு மனுஷன் எப்படி வேணால் மாறிடுவான். முருகம்மையாருடைய கணவர் முருகம்மையாரை கூப்பிட்டு இனிமேல் முருகா என்ற நாமத்தையே சொல்லக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் முருகர் சிந்தனையிலே இருக்கிற நம்ம முருகம்மையாருக்கு எதுவுமே புரியல. முருகருடைய நாமத்தை சொன்னால் புண்ணியம் தாங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கேட்குறதா இல்லை முருகம்மையாருடைய கணவர். இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் அதீதமாகுது. இந்த வாக்குவாதத்தில் முருகம்மையாருடைய கணவர் அவங்களுடைய கரங்களை துண்டிச்சிடுறாரு தவறுதலாக. முருகம்மையாருடைய கரங்கள் துண்டிக்கப்பட்டதுமே அப்பவும் அவங்க முருகம்மையார் முருகான்னு முருகர் நாமத்தையே சொல்லி கூப்பிடுறாங்க. பக்தர்கள் கஷ்டப்படும் போது முருகர் எப்படி வராமல் இருப்பார்? முருகர் அந்த சனமே முருகம்மையாருக்கு காட்சி கொடுத்து முருகம்மையாருடைய உடலோடு அவங்களுடைய கரங்களை ஒட்ட வைக்கிறாரு. இதை பார்த்த முருகம்மையார் கணவர் தன் செய்த தவறுதலை உணர்ந்து முருகம்மையாருக்கு காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டு முருகப்பெருமானை சரணடைகிறாங்க. ரெண்டு பேருக்குமே கணவன் மனைவியாக சந்தோஷமாக இருக்கணும்னு அவங்களுக்கு அருள் கொடுத்து அவங்களுக்கு முக்தி கொடுக்குறாரு முருகப்பெருமான். இப்படி தான் முருகம்மையாருக்கும் அவருடைய கணவருக்கும் முருகப்பெருமான் காட்சி கொடுத்தாரு. இதுதான் சிறுவபுரி முருகப்பெருமான் கோவிலுடைய வரலாறு. இதனால தான் இந்த கோவிலில் கணவர் மனைவி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்ல மனைவியோ நல்ல கணவனோ கிடைக்கவும் இங்கே முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டால் நல்ல வரனாக அமையும் அப்படின்றது ஐதீகம். இதுதான் இந்த கோவிலுடைய வரலாறு. ஸ்தல புராணமும் இதுதான். ஆனால் இப்போது ஸ்தல வரலாறுன்னு தப்பாக மாறுதலாக ஏதேதோ கதையை சொல்லிகிட்ருக்காங்க. இதே நிலைமை தான் பல கோவில்களையும் நம்ம தமிழ்நாட்டில். அடுத்த பதிவில் நம்ம சிறுவபுரியோட ரொம்ப புராணமான பழமையான ஒரு கோவிலை பார்க்க போகிறோம். நம்ம ஆண்டார்குப்பம் முருகப்பெருமானுடைய ஸ்தல வரலாறு அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.